இந்த படத்தோட ஹீரோயினும் அவனோட லவரும் அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்குள்ளேயே கொடூரமா கொலை பண்ற ஒரு சைக்கோ கில்லர் வந்துடுறான். அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறதா இந்த படம். ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஹாலிவுட். இன்னைக்கு நம்ம 2015 ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிற படம் தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு அலிசியா. இவ இந்த இடம் வீடு எல்லாம் வித்து தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையில இருக்கா. இந்த அபார்ட்மெண்ட்டை வித்து தர சொல்லிதான் இந்த ஓனர் இவளை இங்க கூப்பிட்டுருப்பாரு. இவ உள்ள போய் செக் பண்றா, என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்றா. இன்னைக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அப்படியே போன் பண்ணி அவனுக்கு விஷ் பண்றா. அப்படியே அவன்கிட்ட பேசிட்டு மேல் ஃப்ளோருக்கு செக் பண்ண போறா. மேல இவ எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த அபார்ட்மெண்டோட ஓனர் அங்க வராரு. இவருமே இங்கதான் தங்கி இருக்காரு. இவ ஒரு வழியா எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சிடறா. அதுக்கப்புறம் இந்த ஓனரும் இவளும் இந்த அபார்ட்மெண்ட் என்ன ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசி முடிச்சுட்டு இவ கிளம்பும் போது கேக்குறா, சார் இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதை சின்னதா செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ரூம் நாங்க யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அவரும் சரி ஓகே, அபார்ட்மெண்ட் நல்ல விலைக்கு வித்து இருந்தா போதும் அப்படின்ட்டு பர்மிஷன் கொடுத்துறாரு. இந்த அபார்ட்மெண்டோட ரூம் சாவி இவகிட்ட கொடுத்துறாரு. அப்படியே கேமராவை கட் பண்ணா நல்ல மலையில கார்ல இவளோட பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் போன்ல சார்ஜ் இல்லன்னு சார்ஜ் போடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட பாய் ஃப்ரெண்டு வந்துடுறான். இவனோட பேர் சைமன். அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அலிசியா சொல்றா, உன நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்றா. அவனும் சரி ஓகே அப்படிங்கிறான். அவன் இந்த கண்ணில் கட்டுற ஒரு துணி எடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த துணியை நீ கண்ணில் கட்டிக்கோ, இப்போ போற இடம் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும், அங்க போனக்கு அப்புறம் தான் இதை நீ அவுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்ட்டு அவனும் அந்த துணியை அவன் கண்ணில் கட்டிக்கிறான். அப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. நல்ல மழை வேற. கார்ல இருந்து இறங்கி ஒரு கொடையை பிடிச்சிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. ஆனா இவ போனுக்கு சார்ஜ் போட்டாலே அந்த போனை அப்படியே காருக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுறா. அவன் கண்ணில் இருக்க துணியை கழட்டி சர்ப்ரைஸ் அப்படிங்கிறா. அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்க பார்ட்டியில இருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க லைஃப் பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கரண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருது. மெயின்ல தான் ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும், இரு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அலிசியா பாக்குறா. அப்புறம் மேலதான் ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ட்டு மேல போறா. இங்க இந்த சைமனை காட்டுறாங்க. அலிசியா இவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு கிஃப்ட் வச்சிருப்பா. அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள ஒரு இங்க் பென் இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க அலிசியாவை காட்டுறாங்க. ஓனர் இருக்க ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போவா. இவ அந்த ரூம் கிட்ட போகும்போது ஏதோ சத்தம் கேட்கும். யாரோ அந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. இவ டக்குன்னு அவங்கள பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்கிறா. 3 பேர் திருடுறதுக்காக வந்திருப்பானுங்க. அவனுங்க அந்த பக்கம் போன உடனே இந்த அலிசியா இந்த ஓனரோட ரூமுக்கு பாப்பா. அங்க அந்த ஓனர் செத்து கிடப்பான். அவனுங்க கொண்டிருப்பானுங்க. இப்ப இவளோட பாய் ஃப்ரெண்ட் போனே இவ எடுத்துட்டு வந்திருப்பா. இந்த விஷயத்த சைமன் கிட்ட சொல்லணும்ட்டு இந்த போன்ல இருந்து இவளோட போனுக்கு போன் பண்ணுவா. ஆனா இவளோட போன் காருக்குள்ளேயே இருக்கு. இப்ப அலிசியா அப்படியே வெளியே படிக்கிட்ட அந்த 3 திருடங்களும் வெளியே போலான்னு சொல்லி கீழே போவானுங்க. அதை அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பா. அப்ப கரெக்டா இவ வச்சிருக்க போனுக்கு கால் வந்துருது. இவ கால் வந்ததும் பதட்டத்துல அப்படியே போன் எடுக்கிறா. அதை அப்படியே கை நழுவி கீழே விழுகுது. அந்த போன் ரிங் ஆகிட்டு இவனுக்கு கண்ணு முன்னாடியே கீழே விழுந்து உடையுது. இவனுக்கு அப்படியே மேல பார்த்துட்டு மறுபடியும் மேல ஓடியாடுறானுங்க. இவ அப்படியே பயத்துல பின்னாடி நவுந்து கதவை சாத்திடுறா. இவ இருக்க ரூம்க்கு அந்த திருடன்ல ஒருத்தன் டார்ச் லைட் அடிச்சுட்டு தேடுறான். அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லி அந்த துணியை நவுத்தி பாக்குறான். ஆனா அவங்க இருக்க மாட்டா. இவன் அப்படியே தேடிட்டு வெளியே வேற ரூமுக்கு போயிடுவான். அலிசியா இவன் தேடிட்டு இருந்த அந்த பாத்ரூம்குள்ளேயே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பா. அப்புறம் இங்க இந்த சைமனை காட்டுறாங்க. இவன் அலிஸ் எங்க இருக்க அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரான். அப்போ இவனோட போன் அங்க கீழே விழுந்து உடஞ்சதை பாக்குறான். அவன் அதை பார்த்துட்டு அலிஸ்ன்னு கூப்பிட்டு மேல போறான். இந்த சைமன் கூப்பிடுறது இவனுக்கு கேட்டுருது. அதை கேட்ட உடனே ஒருத்தன் அங்கிருந்து ஓடி போறான். இந்த சைமனும் அந்த திருடன்ல ஒருத்தனும் பாத்துக்கிறானுங்க. யார் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த சைமன் கேக்குறான். அப்ப மேல இருந்து ஒருத்தன் அவனை கொன்றுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். அப்ப இந்த சைமன் டக்குன்னு அங்கிருந்து ஒரு பொருளை தள்ளி விட்டு கீழே ஓடி போறான். இப்ப இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த படியில உருண்டுட்டு போய் கீழே வந்துடுறானுங்க. அப்புறம் மேல இருந்து இன்னொரு திட்டனும் கீழே வந்துடுறான். சைமனோட மூஞ்சிலே குத்திடுறான். அப்படியே கேமராவை கட் பண்ணிட்டு இங்க அலிசியாவை காட்டுறாங்க. போலீஸ்க்கு போன் பண்ணலான்ட்டு வேற ஏதாச்சும் போன் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கா. அங்க ஒரு டெலிபோன் இருக்கு, அதுல ட்ரை பண்றா. ஆனா அது ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் அங்க ஒரு லைட் இருக்கு, அதை எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா வெளியே படிக்கட்டுல இருந்து கீழே இறங்குறா. அப்ப அந்த சைமன்
சைமனை அந்த திருடனுங்க ஒரு ரூம்குள்ள அடிச்சு இழுத்துட்டு போற சத்தம் இவளுக்கு கேக்குது. இவன் அங்க அப்படியே கீழே உட்காந்து அவனுங்க என்னென்ன பேசுறானுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கீழே வெளியே போற கதவு கிட்ட போய் ஓபன் பண்ண முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அதை நல்லா சங்கிலி போட்டு லாக் பண்ணிட்டானுங்க. அந்த கதவுலயே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியா யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவ கத்துற சத்தம் வெளியே இங்க கேட்கவே இல்ல. அப்படி கேட்டாலுமே வெளியே காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. அப்படியே கேமராவை கட் பண்ணிட்டு இந்த திருடனுங்களை காட்டுறானுங்க. இந்த சைமனை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க. அடியில இருந்து விழுந்த ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்கு. இந்த திருடன்ல ஒருத்தன் அந்த சைமனோட பர்ஸ் எடுத்து பாக்குறான். அதுல ஒரு கார்டு இருக்கு, அதை எடுத்து பாக்குறான். இந்த சைமன் ஒரு டாக்டர்னு அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அவனுக்கு சொல்றானுங்க, நீயே டாக்டர் தானே, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு சொல்றானுங்க. அப்படியே கேமராவை கட் பண்ணிட்டு இங்க நம்ம அலிசியாவை காட்டுறாங்க. இவ உட்காந்து பதட்டத்துல அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஏதோ யோசிக்கிறா. டக்குன்னு எந்திரிச்சு வந்து வெளியே அப்படியே ரூம் சாவி எல்லாம் மாட்டிருக்கு, அதை எடுத்துட்டு மேல போறா. அப்படியே வேற ரூம்குள்ள போய் ஏதாச்சும் யூஸ் ஆகுமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. இங்க இவனுங்களை காட்டுறானுங்க. இப்ப இந்த சைமனும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறான். இவன் சொல்றான், இவனோட கால்ல ரொம்ப அடிபட்டு இருக்கு, இவனால நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். அவனுங்க என்னடா சொல்ற அப்படிங்கிறானுங்க. அந்த சைமன் இரு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட கால்ல இருக்க சுவ கழட்டி அவன் வச்சிருக்க பேனால லைட்டா அறுத்து காட்டுறான். பாத்தியா, இவனுக்கு சொர்ணையே இல்ல, இங்க எல்லாம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த திருடன்ல 2 பேர்ல ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் போலாங்கிறான், ஒருத்தன் வேணாங்கிறான். அப்படி 2 பேர்த்துக்குமே சண்டை வருது. அதுல ஒருத்தன் இது நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும், போலீஸ்ல மாட்டிவோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த சைமன் நான் வச்சிருக்க பெண்ணை பின்னாடி பாக்கெட்ல மறைச்சுக்கிறான். அப்புறம் அவனுக்கு 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுறானுங்க. அப்படியே மேல அலிசியாவை காட்டுறானுங்க. ஒரு பழைய பெட்டி இருக்கு, அதுக்குள்ள நிறைய பொருள் இருக்கு, அதுல ஏதாச்சும் யூஸ் ஆகுமான்னு சொல்லி அந்த பெட்டியை கமுத்தி பாக்குறா. அப்ப அதுல ஒரு குரங்கு பொம்மை இருக்கு, அதுல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. இங்க கீழே இருக்க திருடனுங்களுக்கும் கேட்டுருது. இவனுக்கு 2 பேர்ல ஒருத்தன், நீ இங்கேயே இவனை பாத்துக்கோ, நான் போய் அவளை இழுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறான். கையில கத்தி எடுத்துட்டு அப்படியே அந்த ரூம்குள்ள போறான். இங்க இந்த சைமன் அப்படியே முன்னாடி வருவான். அதை இந்த திருடன் பார்த்துட்டு, நகராதரா நாய், என் நகர்ந்தீனா கொன்றுவேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் வெளியே போயிடுறான். இந்த சைமன் கீழே படுத்திருக்கவன் செத்துட்டானா இல்லையான்னு செக் பண்றான். அப்படியே அவங்ககிட்ட ஏதாச்சும் போன் இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். அவங்ககிட்ட ஒரு போன் இருக்கும், அதை எடுத்து கால் பண்றான். அப்படியே கேமராவை கட் பண்ணா இங்க கத்தி எடுத்துட்டு அவளை தேடிட்டே வந்துட்டு இருப்பான். இந்த சைமன் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவான். அவன் சொல்றான், இங்க நாங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல திருடனுங்க வந்துட்டானுங்க, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். ஓகே சார், நாங்க ஆளுங்களை அனுப்புறோம், எந்த லொகேஷன் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இவன் வரும்போதே இவன் கண்ணில் துணி கட்டி இருந்தனால இவனுக்கு லொகேஷனும் தெரியாது. அவன் எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த திருடன் கரெக்டா வந்துடுறான். வந்து இவனை முறைச்சு பார்த்துருக்கான். அப்படியே கேமராவை கட் பண்ணிடுறானுங்க. இங்க இந்த திருடனை காட்டுறானுங்க. இவன் அப்படியே தேடிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப அந்த சத்தம் கேட்ட குரங்கு பொம்மை கீழே இருக்கு. அதை பார்த்துட்டு எடுக்கிறதுக்கு வரான். பின்னாடி அலிசியா அப்படியே நைஸா வெளியே போயிடலான்னு பாக்குறா. ஆனா ஏதோ சத்தம் கேட்டுறது. இவன் திரும்பி பார்த்துறான். அவ அப்படியே டக்குன்னு வேற ரூம்க்கு ஓடி போய் கதவை சாத்திடுறா. இங்க இந்த சைமனை போட்டு இவன் அடிச்சிட்டு இருப்பான். இந்த சைமனும் பாட்டெல்லாம் எடுத்து இவன் மண்டையில அடிக்கிறான். அப்படியே 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறப்ப அந்த திருடன் ஒரு சின்ன கத்தி எடுத்து இந்த சைமனோட வயிற்றிலே குத்திடுறான். அங்க கரெக்டா அலிசியாவும் வந்து ஒரு கட்டை எடுத்து அவனை அடிச்சிடறான். அந்த திருடன் மறுபடியும் கத்தி எடுக்கலான்னு போறான். இந்த சைமன் அவனை எட்டி உதச்சு அவன் மேல ஏறி உட்காந்து இவன் வச்சிருக்க பேனாவை எடுத்து அவனோட கழுத்துல குத்துன்னு குத்திடுறான். அப்புறம் அலிசியாட்ட போயிட்டு உனக்கு ஒன்னும் ஆகல இல்லைன்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் அந்த இன்னொரு திருடன் வர்ற சத்தம் கேட்கும். அவன் வரான்னு சொல்லிட்டு இவங்க மேல இருந்து அப்படியே கீழே ஓடி வராங்க. ஓடி வந்து படிக்கிட்டே ஒரு ரூம் இருக்கு, அது கிட்ட நிக்கிறாங்க. அது பார்த்தா அந்த டோர் லாக் ஆயிருக்கு. இவதான் கீ வச்சிருக்கா. சைமன் அதை எடுத்து டக்குன்னு ஓபன் பண்ணு அப்படிங்கிறான். அவ பதட்டத்திலேயே டக்குன்னு எடுக்கிறா. சைமன் வந்து அவன் கிட்ட வந்துட்டான், டக்குன்னு ஓபன் பண்ணு அப்படிங்கிறான். இவன் கரெக்டா இந்த படியோட வளைவுக்கு கீழே வந்துருவான். இங்க இவ கரெக்டா ஓபன் பண்ணிடுவா. 2 பேரும் உள்ள போயிருவாங்க. ஆனா கதவை லாக் பண்றதுக்குள்ள அந்த திருடனும் உள்ள வந்துருவான். அப்ப இந்த அலிசியா அங்க ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், அதை எடுத்து அவன் கண்ணிலே அடிச்சிருவா. அவன் கத்திட்டு வெளியே ஓடிடுவான். இவனும் கதவை சாத்திடுவா. அந்த திருடன் செம கோவத்துல இருக்கான். வெளியே வந்தா உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். அந்த ஸ்ப்ரே கண்ணில் அடிச்சதுனால அந்த எரிச்சல் தாங்க முடியாமலும் கத்திட்டே இருக்கான். இங்க இந்த சைமனுக்கும் ரத்தம் ஓவரா போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பினு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அலிசியாவுக்கு ஒண்ணு தோணுது. இந்த அப்பார்ட்மெண்டோட ப்ளூ பிரிண்ட் எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே தேடிட்டு அங்க ஒரு பேஸ்மெண்ட் கதவை ஓபன் பண்றா. கீழே 2 பேரும் போறாங்க. கீழே அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து இங்க வேற ஏதாச்சும் வழி இருக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அலிசியா ஒண்ணு சொல்றா, மேல ஒரு ஜன்னல் ஓபனா இருக்கு, அங்க போய் நான் யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றா. நீ இங்கே இருந்து இவனை டிஸ்ட்ராக்ட்
டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த சைமன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீ போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டனா உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்றான். இவ சொல்றா நம்ம தப்பிக்கணும்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. சரின்ட்டு இவன் அந்த மேல் ரூம்க்கே போறான். இவன் என்ன பண்றானா இந்த பேஸ்மெண்ட் வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுறா. படியை ஒட்டி ஒரு கம்பி இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு மேல போறா. இவன் அந்த படியில உட்காந்து சிகரெட் அடிச்சிருக்கான். அப்ப உள்ள இருந்து சைமன் ஏதோ சொல்லி இந்த திருடனை வம்பு கிழக்கிறான். இவன் அப்படியே எந்திரிச்சு அந்த கதவு கிட்ட போகும்போது இவன் அப்படியே மேல வந்துடுறா. ஒரு வழியா அந்த கம்பியை பிடிச்சிட்டு வந்து சேஃபா இறங்கிடுறா. அப்புறம் அந்த ஜன்னல் இருக்க ரூமுக்கு வரா. இவ ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறா. அங்க 2 பேர் கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பானுங்க. இவ ஹே இங்க பாருங்க நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் காப்பாத்துங்கன்னு கத்துறா. ஆனா அங்க யாருக்குமே கேட்கல. அந்த ஜன்னல் கிட்ட வந்து உள்ள இருக்க பொருள் எல்லாம் எடுத்து தூக்கி போடுறா. ஆனா அவனுங்க படுக்கு போயிட்டு இருக்கானுங்க. இங்க இந்த திருடனை காட்டுறாங்க. இந்த கத்தியை வச்சு அந்த கதவை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கீழே பாக்குறான் அந்த கேஸ் அடிக்கிற மிஷின் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இந்த கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இங்க உள்ள இருந்து அவன் தட்டிட்டு இருக்கிறப்ப இந்த சைமனுக்கு ஒரு யோசனை வருது. இவன் இடுப்புல இருக்க பெல்ட் டக்குன்னு கழட்டிடுறான். இங்க அலிசியா மேல ஏதாச்சும் யூஸ் ஆகுமான்னு சொல்லி மறுபடியும் தேடிட்டு இருக்கா. இப்ப இவளுக்கும் இன்னொரு யோசனை தோணுது. இவன் என்ன பண்றானா அந்த ஓனரோட பணத்தை இழுத்துட்டு வரா. இவன் என்ன நினைக்கிறானா இந்த பணத்தை பார்த்து யாராச்சும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்படியாச்சு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் வருவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பணத்தை தூக்கி வெளியே போட்டுறா. இங்க இவங்களை காட்டுறாங்க. இந்த திருட அந்த கதவுல ரவுண்டா ஒண்ணு இருக்கும், அதை தட்டி உடைச்சிட்டான். அது வழியா கையை உள்ள விட்டு கதவை ஓபன் பண்ணலான்னு பாக்குறான். இந்த சைமன் அவன் பெல்ட் வச்சிருந்தா இல்லையா, அதை வச்சு அவனோட கைய கதவோட சேர்த்து இறுக்கி கட்டிடுறான். இப்ப அந்த திருடனால எங்கேயுமே நவர முடியாது. இப்ப எங்க அலிசியாவை காட்டுறாங்க. ஜன்னல் நின்று யாராச்சும் வராங்களான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க ஒரு கார் வருது. இந்த கீழே இருக்க பணத்தை பார்த்ததுமே அந்த கார் நிக்குது. அதுல இருந்து ஒருத்தன் கீழே இறங்கி வரான். இவ மேல இருந்துகிட்டே காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தறா. இவ திரும்பி பேஸ்மெண்ட்டுக்கே வந்துடுறா. அந்த புதுசா வந்தவன் கதவை உடைச்சிட்டு உள்ள வரான். வரும்போது இவன் மேல இருந்து தூக்கி போட்டு அந்த பணத்தையும் இழுத்துட்டே வரான். அது கூட கையில ஒரு பெரிய பேக் வச்சிருக்கான். அதுக்குள்ள நிறைய பொருள் இருக்கு. அவன் பையில இருந்து ஒரு சங்கிலி எடுத்து மறுபடியும் அவன் அந்த கதவை பூட்டிடுறான். இதையெல்லாம் பேஸ்மெண்ட்ல இருந்து இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் அப்படியே படியில மேலே ஏறி வரான். இந்த திருட இருந்துட்டு என்னை காப்பாத்து, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், இந்த கதவை எப்படியோ உட அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றானா அவனோட பையில இருந்து ஒரு கோடாலி எடுத்து ஓடி வந்து இந்த கதவோட சேர்த்து இவனை வெட்டுறான். அவனை கொடூரமா வெட்டுறான். இவனோட கையெல்லாம் தனியா போகுது. அவன் கத்துற சத்தத்தை கேட்டு இவங்க 2 பேருமே பயந்துக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது இப்ப வந்தவன் ஒரு கொடூரமான கொலகாரன்னு. அவன் வெட்டின அந்த தலையவும் பாடியவும் கீழே எடுத்துட்டு வரான். இப்ப அவன் என்ன பண்றான்னா மூஞ்சில மாஸ்க், கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிறான். அப்புறம் ஆசிட் மாதிரி ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறான். அந்த 2 பணத்து மேலேயும் ஊத்துறான். அப்புறம் ஒரு சின்ன சுத்தியில் எடுத்து அதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறான். இதையெல்லாம் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது இவன் பெரிய சைக்கோ கில்லர்னு. அலிசியா வந்து மேல இருந்த ரூம்ல இருந்து ஊசியை நூல் எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த சைமனுக்கு அடிபட்டு இருக்கும்ல, அந்த ஊசியை நெருப்புல காட்டி அவனுக்கு அவனே தையல் போட்டுக்கிறான். இந்த கில்லர் இந்த பணத்தோட நொறுங்கி போன பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் அவனோட பையில இருந்து பெரிய கோடாலி எடுத்துட்டு மேல வரான். இவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் எல்லா ரூம் கதையும் உடைச்சு தேடிட்டு இருக்கான். இந்த அபார்ட்மெண்டோட ப்ளூ பிரிண்ட்ல இன்னொரு பேஸ்மெண்ட் இருக்கும். ஆனா அங்க போகணும்னா லிஃப்ட் வழியா தான் போக முடியும். இங்க ஒரு பழைய லிஃப்ட் இருக்கும். இவன் ஃபர்ஸ்ட் மேல ஏறி போனான் இல்லையா, அந்த படியை ஒட்டி இருக்க பைப்பு மேல, அது மேல 2 பேருமே ஏறி போறாங்க. அலிசியா மேல போய் அந்த லிஃப்ட் ஒர்க் பண்ணுதான்னு பாக்குறா. ஆனா அது ஒர்க் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அதுல இருக்க ஒரு ஒயரை ஜாயின் பண்றா. லிஃப்ட் ஒர்க் ஆகல. ஆனா அதுல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்துருது. அது வந்தோடனே ரன்னு கத்துறா. அந்த கில்லருக்கும் கேட்டுருது. இவன் அப்படியே இவங்களை பார்த்துட்டு கொடாலி எடுத்துட்டு மேல வரான். அலிசியா டக்குன்னு இறங்கி பக்கத்துல இருக்க ரூம் கதை ஓபன் பண்ணிடுறா. ஆனா இந்த சைமன்னால அவன் வயிற்றுல அடிபட்டு இருக்கனால நகரவே முடியல. இங்க இந்த கில்லர் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த சைமன் என்னால முடியல, நீ போன்னு சொல்லி கத்துறான். இந்த கில்லர் கிட்ட வந்துருவான். இவ அழுதுட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஓடி போய் கதவை சாத்திடுவா. உள்ள அலிசியா பயங்கரமா கதறி அழுகிறா. இந்த கில்லர் இவனை பார்த்துட்டு கோடாலி கீழே போட்டுறான். அப்புறம் இவனை தூக்கி பயங்கரமா அடிக்கிறான். அப்புறம் இந்த சைமனை இந்த கில்லர் மேல இருந்து தூக்கி கீழே போட்டுறான். அப்புறம் அலிசியா எந்திரிச்சு அவன் போயிட்டானா இல்லையான்னு சொல்லி கதவுல ஒரு சின்ன ஓட்டையில பாக்குறா. அப்போ கோடாலி எடுத்து அந்த கதவை பயங்கரமா வெட்டுறான். இவன் அந்த ரூம்ல இருக்க ஜன்னல போய் யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறா. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஜன்னலை ஒட்டி ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்பை பிடிச்சிட்டு அப்படியே அந்த திட்டு மேல காலை வச்சு இப்படியே கீழே இறங்க பாக்குறா. எப்படியே கீழே இறங்கி இன்னொரு ரூமுக்கும் போயிடுறா. இந்த கில்லர் இவ ஃபர்ஸ்ட் இந்த ரூமுக்கு வந்து ஜன்னல் எட்டி பாக்குறான். இவ அப்புறம் கீழே ஓடி வந்துடுறா. இவ ஃபர்ஸ்ட் மேல போனப்ப அவங்க ஊர்ல இந்த மியூசிக் எல்லாம் பிளே பண்ணுவாங்கல்ல, அதை வச்சுட்டு
வந்திருப்பா. இங்க கீழே இப்ப மெயின் ஆன் பண்ணி விட்டுருவா. அங்க மேல மியூசிக் ஓடும். அந்த கில்லர் இப்ப மேல போயிருவான். இங்க அலிசியா சைமனை பார்த்து அழுதுட்டு இருப்பா. இந்த சைமன் மேல இருந்து விழுந்து சாகர நிலைமையில இருப்பான். ஆனா லைட்டா உயிர் இருக்கும். இப்ப இந்த பேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு ரூம் வழியா போலாம். ஆனா அந்த ரூமோட சாவி இந்த கில்லர் கிட்ட இருந்திருக்கும். அந்த கில்லர் கிட்ட சண்டை போடும்போது இந்த சைமன் அந்த சாவியை எடுத்திருப்பான். அதை இவன் சாகிறதுக்கு முன்னாடி இவகிட்ட கொடுத்துட்றான். அப்புறம் அந்த சைமன் இறந்துடுறான். அலிசியா ரொம்பவும் அழுகிறா. அதுக்கப்புறம் அந்த ரூம் கதவை ஓப்பன் பண்ணிட்டு அலிசியா உள்ள போறா. அங்க அவன் நினைச்ச மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் கதவு இருக்கு. இங்க இந்த கில்லரும் கீழே வந்துகிட்டு இருப்பான். அலிசியா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கில்லரோட பேக்ல இருந்து லைட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட் கதவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள குதிச்சிடுறா. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. கீழே தண்ணியும் இருக்கு. லைட்டர் ஒண்ணு வச்சிருக்கா. அதை வச்சுக்கிட்டே உள்ள நடந்து போறா. இங்க அந்த கில்லரும் உள்ள குதிச்சிடறான். இவ அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 வழி வருது. எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. அந்த லைட்டரை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பெரிய லைட் எடுத்துக்கிறா. அப்புறம் இவ ரைட் சைடு இருக்க வழியில போறா. இவ அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி திரும்பி பாக்குறா. அங்க சிவப்பு கலர்ல ஏதோ வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. அந்த கில்லர் தான் வந்துகிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இவ தெரிச்சு ஓடுவா. அப்படி ஓடும் போது மேல ஒரு திட்டு மாதிரி இருக்கும். அந்த பச்சை லைட்டை தூரமா தூக்கி போட்டு அது மேல ஏற முடியாம எப்படியோ ஏறி உட்காந்துடுறா. இவன் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த பச்சை லைட்டை பார்த்து வந்துட்டு இருப்பான். இந்த படம் பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கே கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்தது. இவன் கீழே நின்று அங்க பாத்துட்டு இருப்பான். அவ பயந்துட்டு அங்க மேல உட்காந்து இருப்பா. அப்புறம் இவன் அப்படியே கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போறான். இவன் அப்படியே கீழே லைட்டா எட்டி பாக்குறா. அவளோட கழுத்தை பிடிச்சி இவன் கீழே இழுத்து போட்டுறான். அப்புறம் இவன் அவளோட கழுத்தை பிடிச்சி தூக்கி செவுத்துல வச்சு நெரிக்கிறான். கழுத்தை நல்லா நெரிக்கிறான். அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படியே அவன் மயக்கம் போட்டுறா. அப்படியே கேமராவை கட் பண்ணிடுறானு. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. இவ கண் முழிச்சு பாக்குறா. இந்த கில்லர் என்ன பண்றான்னா இவளோட பாடியை பார்ட்டா வெட்டுறதுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கான். பக்கத்துலயே பொருள் எல்லாம் இருக்கு. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துலயே ஒரு ஒயர் இருக்கு. அதை பாத்துக்கிறா. இவன் பாக்குறதுக்குள்ள அதை எடுக்கலாம் ட்ரை பண்றா. அதுக்குள்ள இவன் பொருள் எல்லாம் எடுத்துறான். இவன் கண்ண முடிடுறா. இவ காலை பிடிச்சி ஒரு ரம்ப மாதிரி இருக்கு. அதை எடுத்து அறுக்கலான்னு போறான். அவன் வச்சு அறுக்கிறதுக்குள்ள இவ டக்குன்னு அந்த ஒயர் எடுத்து இவன் கழுத்துல போட்டு இறுக்கிடுறா. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இறுக்கிடுறா. அவனும் இவன் மூஞ்சிலே குத்திடுறான். அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டே கத்திட்டு பின்னாடி போறான். இவன் அங்கிருந்து கத்தி ஒண்ணு எடுத்துட்டு அவனை குத்துறக்காக போறா. ஆனா அவன் தடுத்துறான். அவன் மண்டைய வச்சு இவன் மூஞ்சில அடிச்சிடறான். அவன் மேல ஏறி உட்காந்து மறுபடியும் அவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவனோட கழுத்துல இருக்க அந்த ஒயரே பிடிச்சி இழுக்கிறா. அவன் மறுபடியும் கத்திட்டு பின்னாடி போயிடுறான். அப்படியே அவன் தள்ளாடிட்டு கீழே விழுந்துடுறான். அப்பா ஒரு வழியா முடிஞ்சுன்னு சொல்லி இவ படுத்துட்டு மேல பாத்துட்டு இருக்கா. அவன் டக்குன்னு எந்திரிச்சு இவ காலை பிடிச்சிடறான். அப்படியே பின்னாடி இழுக்கிறான். அவன் மூஞ்சியில உதச்சிட்டு இவன் முன்னாடி நவுந்து வந்து இவனோட பேக்ல பெரிய கோடாலி இருக்கும்ல அதை எடுத்துடுறா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா நரகத்துக்கு போடா நாயே அப்படின்ட்டு அவனோட மொட்டை மண்டையிலேயே கோடாலி சொருகிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கத்தி அழுகுறாங்க. அப்படியே கேமரா மேல எடுத்துட்டு வந்து இந்த சிட்டியை காமிச்சு முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹாலிவுட் மூவி பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு மூவில பார்க்கலாம். பாய்.